Dear 12th students, நம்ம third unit Prose in Celebration of Being Alive written by Dr. Christian Bernard. இந்த டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த லெசனில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். We all know that Dr. Christian Bernard was the first doctor to perform a heart transplant surgery. அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டாக்டர் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். Here we have an extract of his speech wherein he narrates an experience which has changed his perspective of life altogether. Let's find out what led to such a dramatic transformation. இப்போ இதில் அவரே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் இருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்மோட ஷேர் பண்ணுறாரு. More and more as I near the end of my career as a heart surgeon, கிட்டத்தட்ட அந்த ஹார்ட் சர்ஜியன் அப்படிங்கக்கூடிய கேரியர் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது அந்த சேவை. My thoughts have turned to the consideration of why people should suffer. அந்த கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னாலே என்னது அப்படின்னு சொன்னால் தாட். என்னுடைய மைண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா திங்க் பண்ணுது, ஏன் இந்த பீப்புள் வந்து இவ்வளவு சஃபர் ஆகுறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து எனக்கு தோணுது. இந்த இடத்துல ஐ அப்படிங்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நெரேஷன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ரைட்டர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதான் நெரேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, இவ்வளவு சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரூவலி ப்ரிவலண்ட் இன் தி வேர்ல்டு. ப்ரிவலண்ட் அப்படின்னு சொன்னாலே காமன். அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த சினானிம்ஸுக்கு வந்து உனக்கு யூஸ் ஆகும். அப்போது இந்த சஃபரிங் அப்படிங்கக்கூடியது ப்ரிவலண்ட் இன் தி வேர்ல்டு டுடே. இன்னைக்கு உள்ள அந்த டே டு டே லைஃப்பில் வந்து இந்த சஃபரிங் அப்படிங்கக்கூடியது தவிர்க்க முடியாதது. ரைட். டு யூ நோ தட் ஆஃப் தி 125 மில்லியன் சில்ட்ரன் born this year. இந்த வருஷம் 125 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிறந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? 12 மில்லியன் ஆர் அன்லைக்லி டு ரீச் தி ஏஜ் ஆஃப் 1. அதில் 12 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வயசை எட்டுறதுக்குள்ளேயே ரீச் ஆகிறதுக்குள்ளேயே இறந்துருதாங்க. அண்ட் another 6 மில்லியன் வில் டை பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 5. another 6 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏஜ் 5 ரீச் ஆகிறதுக்குள்ளவே என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இறந்துருதாங்க. அண்ட் ஆஃப் தி ரெஸ்ட் மெனி வில் end up as mental or physical cripples. இது போக பாரு, 12 மில்லியன் சில்ட்ரன் வந்து ஏஜ் 1 ரீச் ஆகிறதுக்குள்ள இறந்துருதாங்க. 6 மில்லியன் சில்ட்ரன் வந்து ஏஜ் 5 ரீச் ஆகிறதுக்குள்ள இறந்துருதாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அந்த பேலன்ஸ்டு சில்ட்ரன், மீதி இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பிசிக்கலாவோ மென்டலாவோ சஃபர் ஆகி தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் சொல்லியிருக்கிறார். மை க்ளூமி தாட்ஸ். க்ளூமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சேடு, ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு எண்ணங்கள். ப்ராபப்ளி ஸ்டெம் ஃப்ரம் an accident. I had a few years ago. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட், ஒரு சோகமான ஒரு சம்பவம், அதை வந்து நினைவு கூர்ந்து இந்த இடத்துல சொல்றாரு. 1 minute I was crossing the street with my wife after a lovely meal together. இப்போ நானும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து மீல் சாப்பிட்டுட்டு நான் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 2 பேருமே ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம். And the next minute, a car had hit me and knocked me into my wife. அதில் அப்போது அந்த கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் என்னைய ஹிட் பண்ணிடுச்சு. ஹிட் அப்படின்னு சொன்னால் இடிச்சிருச்சு.
அது மட்டும் கிடையாது, knocked me into my wife. அது ஒய்ஃப் என்னை சேர்த்தே அந்த கார் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இடிச்சிடுச்சு. she was thrown into the other land. அதர் லேண்டில் வந்து கிட்டத்தட்ட பல அடி தூரத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துல போய் என்னுடைய ஒய்ஃபை தூக்கி எரிஞ்சிடுச்சு. அண்ட் ஸ்ட்ரக் பை அ கார் கம்மிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வந்த ஒரு கார் இனியும் சிவியராக வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாக்கிடுச்சு, அதாவது இடிச்சிருச்சு. டியூரிங் தி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இன் த ஹாஸ்பிட்டல் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு நாட் ஓன்லி அகனி அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர். அடுத்த கொஞ்ச நாட்கள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு நாட் ஓன்லி அகனி. அகனி அப்படின்னு சொன்னாலே பெயின், போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அகனி அப்படின்னு சொன்னாலே என்னது? பெயின், வலி, போத் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி. எப்போ அவர் அந்த டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டும் அவருடைய ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதே. அண்ட் ஃபியர், பயம், நாட் ஓன்லி பயம் பட் ஆல்சோ ஆங்கர், கோபமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் மை ஒய்ஃப் அண்ட் ஐ ஹேட் டு சஃபர். நானும் என் ஒய்ஃபும் ஏன் இவ்வளவு சஃபர் ஆகணும், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கோபமும் இருந்துச்சு. ஐ ஹேட் 11 broken ribs. கிட்டத்தட்ட விலா எலும்புகள் வந்து கிட்டத்தட்ட 11 எலும்புகள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடஞ்சி போச்சு எனக்கு. அண்ட் ஐ பெர்ஃபரேட்டட் லங். பெர்ஃபரேட்டட் அப்படின்னு சொன்னால் டேமேஜ்டு. லங்ஸும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ்டு இன்டு ஸ்மால் ஹோல்ஸ் அண்ட் இன்டு பீசஸ் லங்ஸும். மை ஒய்ஃப் ஹேட் எ பேர்ட்லி ஃப்ராக்சர்டு ஷோல்டர். என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஷோல்டரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓவர் அண்ட் ஓவர் ஐ ஆஸ்க்டு மை செல்ஃப், ஒய் ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ். இது ஏன் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே பல முறை நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஷின் கேட்டேன். ஐ ஹேட் ஒர்க் டு டூ. ஆஃப்டர் ஆல் தேர் வேர் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு ஆப்ரேட் ஆன் தம். நான் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரியன் அப்படிங்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்காக என்ன செய்கிறாங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்னுடைய டியூட்டியை மட்டும் செய்யணும்னு இல்லை, அவங்களையும் நான் என்ன செய்யணும், ஆப்ரேட் பண்ணணும், அவங்களையும் காப்பாற்றணும், அந்த கடமை இருக்குது. அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், விடுபட்டு இதில் விழுந்து கிடக்கிறேன். மை ஒய்ஃப் ஹேட் எ யங் பேபி ஹூ நீடட் ஹர் கேர். என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை வேற இருக்குது, அதை அவங்க என்ன செய்யணும், கேர் எடுத்து பார்க்கணும். இவ்வளவு சூழ்நிலைகளில் நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இங்கே கிடக்கிறோம், ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, ஃபீல் பண்ணுறாரு, அவருக்குள்ளேயே கொஷின் கேட்குறாரு. அடுத்து பாரு, மை ஃபாதர் ஹேட் ஹி ஸ்டில் பீன் அலைவ் வுட் ஹவ் செட் டு மை சன் இட்ஸ் காட்ஸ் வில். என்னுடைய அப்பா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மகனே, காட்ஸ் வில், இது வந்து கடவுளுடைய விருப்பம், நீயும் உன்னுடைய ஒய்ஃபும் இந்த மாதிரி சஃபர் ஆகணும் அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம். கடவுள் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணுறாரு. தட் இஸ் த வே காட் டெஸ்ட் யூ. காட் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணுறாரு இந்த வழியில். சஃபரிங் எனோபிள்ஸ் யூ, மேக்ஸ் யூ எ பெட்டர் பர்சன். இந்த மாதிரி சஃபரிங் ஆகும்போது தான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மனிதனாக, பெர்ஃபெக்ட் மனிதனாக உருவாக்கப்படுவாய். அப்போ சஃபரிங் வந்து ஒரு மனிதனை பெர்ஃபெக்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா வந்து என்ன செஞ்சார், என்கிட்ட சொன்னாப்ல. பட் அஸ் எ டாக்டர், நான் ஒரு டாக்டரா, ஐ சி நத்திங் நோபிள் இன் எ பேஷண்ட்ஸ் த்ராஷிங் அரவுண்ட் இன் எ ஸ்வீட் ஷோக்ட் பெட். அஸ் எ டாக்டரா வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு நோபிள், ஒரு எனோபிள்ஸை வந்து நான் வந்து என்ன செய்ய முடியல, ரியலைஸ் பண்ணலை. எங்கள் அப்பா சொன்னாங்க, காட் டெஸ்ட் பண்ணுறது வந்து உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்க போகுது, ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உன்னை பெர்ஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் எதுவுமே நான் ஃபீல் பண்ணலை.
how is it possible to feel like that? எப்படி அந்த நான் வந்து இது பண்ண முடியும், லைக் பண்ண அந்த ஃபீல் பண்ண முடியும்? In patients thrashing around in a sweat soaked bed. பெட்ல வேர்வை வேர்த்து அந்த வேர்வையினுடைய ஈரத்தில் படுத்து உருண்டு பிறண்டு படுத்து அதில் எப்படி நான் எனேபிள்ஸ் ஆவேன், எப்படி நான் நோபல் ஆவேன்? மைண்ட் கிளவுடோட இன் அகனி. மேலும் 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 வந்து என்னுடைய பெயினும் ஃபிசிக்கலும், அதாவது மென்டலி ஃபிசிக்கலி நான் வந்து என்ன பண்ணேன்னா ரொம்ப வேதனைப்பட்டேன். Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. அந்த மாதிரியான எந்த விதமான நொபிலிட்டியும் நான் வந்து பார்க்கல, ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா? மீதே நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.